ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே உள்ள பர்கூர் மலைப்பாதையில் பல இடங்களில் மண் சரிவு ஏற்பட்டதால் தமிழக கர்நாடக போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சக்திவேல் வழங்க கேட்கலாம். சக்திவேல், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். வணக்கம். ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அடுத்துள்ள கர்நாடக எல்லை பகுதியில் பர்கூர் மலைப்பகுதி உள்ளது. அந்தியூர் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் நேற்று இரவு விடிய விடிய கனமழை வெளுத்து வாங்கியது. பர்கூர் மலைப்பகுதி அருகே உள்ள வரட்டுப்பள்ளம் டேம் பகுதியில் நேற்று நள்ளிரவு பெய்த 68 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இந்நிலையில் நேற்று நள்ளிரவு கனமழையின் காரணமாக அந்தியூர் பர்கூர் கொள்ளைகால் மலைப்பாதையில் செட்டி நொடி என்ற இடத்தில் நள்ளிரவு சுமார் 1:30 மணி அளவில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது. நிலச்சரிவானது மண் சரிவாக ரோட்டின் பல இடங்களில் 10க்கும் மேற்பட்ட இடங்களில் சிறிய சிறிய மண் சரிவுகள் ஏற்பட்டு சாலை முழுவதும் கற்கள் குவியலாக கிடக்கின்றன. மேலும் சில இடங்களில் தார் சாலைகள் பெயர்ந்துள்ளது. இதன் காரணமாக நள்ளிரவு முதல் இன்று காலை 9 மணி வரை தமிழகம் கர்நாடகம் இடையே அந்தியூர் வழியாக செல்லும் போக்குவரத்து முற்றிலும் பாதிக்கப்பட்டு இருந்தது. தமிழகத்திலிருந்து கர்நாடகா செல்லும் வாகனங்கள் அனைத்தும் செல்லம்பாளையம் வனச்சோதனை சாவடியிலும், கர்நாடகத்திலிருந்து தமிழகம் வரும் வாகனங்கள் பர்கூர் காவல் சோதனை சாவடியிலும் நிறுத்தப்பட்டன. போக்குவரத்தை சரி செய்யும் பொருட்டு காவல்துறையினர், வனத்துறையினர் மற்றும் நெடுஞ்சாலைத்துறையினர் ஜேசிபி இயந்திரங்களை கொண்டு நிலச்சரிவு ஏற்பட்ட இடங்களில் மண்களை அகற்றி வருகின்றனர். நள்ளிரவு முதல் காலை 9 மணி வரை போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டிருந்த நிலையில் தற்போது அந்தியூர் பர்கூர் இடையே போக்குவரத்தானது சீராகி வருகிறது.